இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ விவர்ஸ், சமீபத்தில் தான் சௌந்தர்யாவுக்கும் பிரபல தொழிலதிபர் மற்றும் நடிகருமான விஷாகன் வணங்காமுடிக்கும் இரண்டாவது திருமணம் சென்னையில் உள்ள லீலா பேலஸ் நட்சத்திர ஹோட்டலில் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் முக்கிய திரை பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தனர். இந்த கல்யாணம் ரெண்டாவது கல்யாணங்கிற அளவுக்கு இல்லாமல் மிக பிரம்மாண்டமாகவே நடைபெற்றது. இவங்களோட திருமண புகைப்படங்கள் தான் கடந்த ஒரு வாரமாகவே சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. திருமணம் முடிஞ்சு சில தினங்களுக்கு அப்புறமா ஹனிமூன் செஞ்சுருந்தாங்க. ஹனிமூன் போன இடத்துல தன்னோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி மிஸ் யூ வித் ஹனிமூன் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்னதாக ட்வீட் அடிக்கடி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ட்வீட்டுக்கு ஓரிருவர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்வாமா தாக்குதல் தான். புல்வாமா தாக்குதலில் 44 பேர் பலியான நிலையில் நீங்கள் இந்த மாதிரி ட்வீட் போடலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதற்கு பதிலளித்த சௌந்தர்யா அவர்கள், இது என்னோட தனிப்பட்ட விஷயம், இதில் ஏன் நீங்கள் மூக்க நுழைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனால் அப்போ கூட அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணல. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டே அவங்க இன்னொரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்னு போட்டு அந்த புல்வாமா தாக்குதலோட இமேஜை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதற்கு சிம்பு ரசிகர் ஒருவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகன் வேத்திருக்கும் போது நீங்கள் ஹனிமூன் போகலாமா அப்படிங்கிற மாதிரி அறிவுரை கூறியிருக்கிறாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சௌந்தர்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல சிம்பு பாடுறதை நிறுத்த சொல்லு, அப்புறம் எனக்கு அறிவுரை கூறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் சிம்பு ரசிகர்களிடையே ரொம்ப கோபம் அதிகமாக ஏற்பட்டுச்சு. எனவே சௌந்தர்யோட ட்விட்டர் பக்கத்தில் சிம்பு ரசிகர்கள் திட்டி தீர்த்தார்கள். இச்செயலை கண்டு சிம்பு உடனே என்ன பண்ணாருன்னா, அனைவருக்குமே மற்றவரின் செயல் குறித்து விமர்சிக்க உரிமையுண்டு, ஆனால் எனது ரசிகர்கள் இவ்வாறு செய்வது மிகவும் தவறாகும். மற்றவர்களையும் என்னை மதிப்பது போல மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பு மற்றும் மரியாதை ஆகியவற்றை நீங்கள் மற்றவர்களிடம் காட்ட வேண்டும். நன்றி என்று குறிப்பிட்டு தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம சிம்புவும் சௌந்தர்யாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.